வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் போகணும் சாமி சைன்லேருந்து. அண்ட் கைஸ் ஆல்ரெடி சாமி சைனை பற்றி சொல்லிட்டேன். ஓப்பன் சேலஞ்சில் பறக்க விட்டு தெரிய விடுறாரு. வீக்லி சாம்பியன்ஷிப்பை டிஃபைனிங் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் வீக்கு சில பேர்த்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓபா ஃபெமி வந்து பார்த்திங்கன்னா இது நார்த் அமெரிக்கன் சாம்பியன் ரெயின் நல்லா இருந்தது. இப்போ NXT ஓட சாம்பியனும் நல்ல ரெயின் வச்சுருந்தார். அதனால் அவர்கிட்ட இந்த சாம்பியன் போயிடுச்சு. இப்போது மெயின் ராக்ஸ்டருக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய டீசர்ஸ் அது இது நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது அது இப்போது சில துல்லியமான விதமாக செமிசைன் இந்த ஓப்பன் சேலஞ்சை அவரு தான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாங்க, சில மெம்பரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தர் இருக்கார். ஓபா ஃபெமி மேபி ரிட்டர்ன் கொடுத்து அங்கே செமிசைனோட டைட்டில் முடித்து அவர் நியூ NXT ஸ்மாக் டவுன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓமாஸுமா ப்ரோ? ஆமாங்க, ஓமாஸும் சம்மந்தம் இல்லாமல் இதில் போட்டு வச்சுருக்காங்க. ஓமாஸ் நல்லா தான் இருக்கார். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வெயிட்டான ரெஸ்லர் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இப்போது சில அப்சர்வர்ஸ் இது மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஓமாஸும் சில டீசர்ஸ் நடந்திருக்கு. ஓமாஸும் மேபி செமிசைனோட சேலஞ்சை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு செமிசைனே வாய் ஒஞ்ச போகிற அளவுக்கு ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அவருடைய டைட்டில் ரெயின் மேபி அவங்க பார்த்திங்கன்னா முறியடிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைனா சிம்பிளாக இப்போ வாரம் வராங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆளை வர வச்சு அந்த எண்டிங்கில் ஒரு தலைவனை கொண்டு வரலாம். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சின்ஸ்கே நாகமூரா. அவரு தான் பார்த்தீங்கன்னா செமிசைன் எங்கெங்கெல்லாம் போய் பேக் ஸ்டேஜில் பேசுகிறாரோ அதுக்கு பின்னாடிலாம் நின்று வாட்ச் பண்ணுறாரு. நம்ம ரேஃபினிக்ஸாக இருக்கட்டும், இப்போ பல இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி வாட்ச் பண்ணியிருக்காரு. அவர் மேபி அந்த ஸ்மாக் டவுனில் சேலஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா யாராவது சேலஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது முடிஞ்சதுக்கப்புறம் தலைவன் செமிசைனை அட்டாக் பண்ணி இவங்களுக்கான ஒரு நல்ல ஃபியூடு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃபியூடு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை திரும்ப வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் விசஸ் டாமினிக் மிஸ்டீரியோ இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப். இப்போது என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ டைட்டில் ரெயின் அடிஞ்சிருக்கும் ஏஜ் ஸ்டைல்லையே, இல்லை வேறு ஏதாவது இதுலேயே அடிச்சிருப்பாங்கன்னு நினச்சோம். பட் அப்படி அடிக்காமல் கொண்டு வராங்க. இப்போ யார் ரூசேவை விட்டாங்க. ரூசேவே சிங்கிள்ஸாக டாமினிக் மிஸ்டீரியோ சீட் பண்ணி வின் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ சாம்பியன் வச்சுருக்கிறது ஃபின் பேலருக்கும் பிடிக்கல. ஏன்னா அவரு இன்னும் வின் பண்ண முடியாமல் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்போது இவங்களுக்குள்ள சில வேறுபாடுகள் இருக்குது. இப்போ அதனால் ஃபின் பேலரோட டாமினிக் மிஸ்டீரியோட டைட்டில் ரெயினை ஃபின் பேலர் தான் முடிக்க போகிறாருன்ற மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ரூமர் வந்திருக்கு. என்ன ஒரு சொல்கிறேன்? ஆமாங்க, இந்த ஸ்டோரி இந்த ஜட்மெண்ட் டே WrestleMania 42 வரைக்கும் தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஃபின் பேலர் ஒரு ஹீல்டன் பண்ணி அந்த ஆல்ரெடி டீமே ஹீல்டனு, அதுக்கு மேலே ஒரு ஹீல்டன் அடித்து டாமினிக் மிஸ்டீரியோ கூட அந்த சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்டீரியோ போட்டு துவைச்சி எடுத்துகிட்டு அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாருன்னா எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும்ல. ஆனால் டாமினிக் மிஸ்டீரியோ பாராட்டி ஆகணும் கைஸ். இந்த வயசுலேயே தலைமை என்னமா பர்ஃபார்மன்ஸ் சீட் பண்ணி போகிறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய வருங்காலனே சொல்லலாம் டாமினிக் மிஸ்டீரியோவை. டாமினிக் மிஸ்டீரியோ இப்போது டபுள் டைட்டில்ஸ் வச்சுருக்காரு. நமக்கு தெரிஞ்ச கதை தான். ட்ரிபிளோட வேர்ல்ட் சாம்பியனும் இங்கே WWEயோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பும் வச்சுருக்காரு. லிவ் மார்கன் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலும் இப்போ லிவ் மார்கன் இல்லை. பட் ரக்கல் ராட்ரிகல்ஸ் அண்டு ராக்சன்லாம் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஆளுங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த பெரிய ஃபியூடை எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வார் கேம் சர்வீசஸில் வார் கேம் தான் நடக்க போகுதுன்ட்டாங்க. இப்போ செத்ராலன்ஸ் டீமும் இந்தாண்ட யார் டீமு ரோமன் ரெயின்ஸ் டீமுன்னு சொல்லலாம், இல்லை CM பங்க் டீமு, கோடி ரோஸ் டீம், யார் டீம் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இருக்கிற 5 பேருமே பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்கவங்க. இந்தாண்ட செத்ராலன்ஸு கூட ஆல்ரெடி செத்ராலன்ஸு, பிரான்சன் ரீடு, பிரான் பிரேக்கர் இவங்க 3 பேர் இருக்காங்க. இன்னும் 2 பேர் அவங்க தான். இப்போ பார்லிமெண்ட் லைட்டாக இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பிராக் லெஸ்னருக்கு. பிராக் லெஸ்னரு ஒரு ஹீல்டனு.
அவரையும் கொண்டு வந்து சேர்த்து ட்ரூ மேக்கன்டையரும் ஒரு ஹீல்டன்னு ட்ரூ மேக்கன்டையரும் வந்து கூட எடுத்துன்னு வந்து சேர்த்தா இவங்க பக்கம் 5 ஆகிடுமா 5 அவங்க பக்கம் ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக சித்ராலன்ஸுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு, ஜிம்மி ஜே இருக்காங்க. பட் அவங்கள தவிர்த்து இது ஒரு பிக்கிஸ்டில் கொண்டு போகணுன்னா அவங்க 2 பேரை விட்டுட்டு அங்கே பிடிக்கலாம் சிஎம் பங்க்கு இப்போ ஒரு மண்டே நைட்ரால் ஒரு ப்ரொமோ இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ரோமனுக்கு சிஎம் பங்க்குக்கும். அது என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் அந்த மண்டே நைட்ருக்கு அப்புறம் கூட இந்த மண்டே நைட்ருக்கு முன்னாடியே வீடியோ போட்டுருவேன். சில பேர் மண்டே நைட்ரா முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை விட்டு தள்ளுங்க. அதனால தான் சொல்கிறேன். அதை விட்டா ரோமன் ரெயின்ஸு, சிஎம் பங்க்கு, ரேண்டி ஆர்டனு, அதுக்கப்புறம் ஜான் சீனா இல்லாமல் இன்னொரு நபர் நம்மளுடைய கோடி ரோஸு. இவங்க 5 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க போகிறது. இவங்க 2 டீமுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த வார் கேம்ஸ் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 90% வாய்ப்பு இருக்குது கைஸ். இதில் சொன்ன ஆள் மேபி சில 1-2 பேர் மாறலாம். மற்றபடி மீதி 8 பேரோ இல்லை 7 பேரோ நான் சொன்ன ஆளுங்க தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்ப்போம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 பேர் சேஞ்ச் ஆகலாம். மீதி இருக்கவங்க 7 பேர் கண்டிப்பாக இருக்கவங்க தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஹீல்டன் டீமும் வேறு லெவலில் இருக்க போகுது, ஃபேஸ்டன் டீமும் வேறு லெவலில் இருக்க போகுது. அதே டைமில் அந்த ஃபேஸ்டன்லேயே ஹீல்டன் மாறுற இதுவும் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் வெயிட் பண்ணி அதை அஃபிஷியல் பண்ணிட்டு பிறகு மீதியை பேசலாம். அதுக்கடுத்து இந்த அமெரிக்கன்ஸ் இவனுங்க யார் அவங்களோட ஃபேஸ்லாம் சில பேர் தெரிய வந்திருக்கு. சாட் கேபிள் நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே தெரியும். 2வது சாட் கேபிளுக்கு இன்ஜுரி ஆகிட்டோன்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் லுட்விக் கைசர்னு தெரியும். மீதமுள்ள 2 பேர் யார், அதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது. பீட்டன் எங்கே காணோம். அப்புறம் பீட்டன் கூட சேர்ந்து சண்டை போட்டார்ல டேக் டீம், அவங்க 2 பேர் தான் இப்போது லுட்விக் கைசர் கூட சேர்ந்து அமெரிக்கன்ஸாக இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆதி காலத்து இது மாதிரி இப்போ ஒரு ஃபன்னியான இது பண்ணிட்டு வராங்க. இப்போது சில பேர் இவங்க 2 பேர் யார் ப்ரோன்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இவங்க தான் அது. ஒன்று பீட்டன்னு, இன்னொன்று அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பீட்டன் கூட சேர்ந்து டேக் டீமில் சண்டை போட்டார்ல, அவர் தான். இவங்க 3 பேரும் தான் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன்ஸை டீமை ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க. அண்ட் கைஸ், இது ஒரு நல்ல ஃபேக்ஷன் தான். இவங்க 3 பேருமே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுற கட்டத்தில் இருந்தாங்க. அதை பீட்டன் தெரியல, பட் பீட்டனும் ஆமாம், இப்போ இந்த 3 பேருமே ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்படியே WWE ஏன் வீணாக்கணும், நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது நல்ல ஃபியூடி உங்களுக்கு வரும். இப்போது இவங்களை வச்சு ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு டப்புன்னு இந்த அமெரிக்கன்ஸை அந்த ஸ்டோரி லைனை பில்டப் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்டோரி லைன் இருக்கிறதால தான் இவங்க இப்போதைக்கு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா 3 பேத்தி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. லுட்விக் கைசர் ரிலீஸ் ஆகிட்டாருன்னே சொல்லிட்டாங்க. ஆனால் சர்ப்ரைஸாக பண்ணார் பாருங்க அங்கே சம்பவம். அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். சாட் கேபிள் வேறு இன்ஜூரியில் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 அமெரிக்கன்ஸ் மாறினா என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒன்றும் தெரியல. நெக்ஸ்ட் ஒரு தரமும் சந்திக்கலாம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை பை.